இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டோர் டெலிவரியும் பண்ணுறாங்க. ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மில் பலர் நினைச்சிருப்போம், என்னால என்னோட கேரக்டர்ல இருந்து மாற முடியாது, என்னோட பழக்கம், சிந்தனை, வாழ்க்கை எல்லாமே ஒரே மாதிரியாகி இருக்குது, அதை சேஞ்ச் பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, உங்க மூளை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, அதை ரீசெட் செய்யலாம். ஒரே ஒரு 7 நாட்கள் மட்டும் இந்த பயிற்சிகளை செய்யறது மூலமா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் மாறத் தொடங்கும். இந்த மாதிரியா மைண்ட் செட் சம்பந்தமான வீடியோஸை பார்க்கிறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, பேக் டு த வீடியோ. டே 1 டிஜிட்டல் டீடாக்ஸ். தினமும் 1 மணி நேரம் உங்க போன் லேப்டாப் இல்லாமல் இருங்க. அந்த 1 மணி நேரத்துல வாக்கிங் போங்க, பேப்பர்ல டூ லிஸ்ட் எழுதுங்கள், இல்ல குடும்பத்தோட பேசுங்கள். இதனால உங்க மன அழுத்தம் 30% குறையும். டே 2 கிராட்டிட்யூட் ஜர்னல். இன்னைக்கு உங்களை மகிழ்வித்த 3 சிறிய விஷயங்கள், அது எதுவா இருந்தாலும் சரி. நம்பர் 2, இன்னைக்கு நீங்க யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க. நம்பர் 3, நாளைக்கு நீங்க எதிர்பார்க்கும் 1 சிறிய மகிழ்ச்சி என்ன. இதனால 2 வாரத்தில் உங்க நம்பிக்கை அதிகரிக்கும். 3ஆம் நாள், டீப் பவர் ஆப் சைலன்ஸ், மௌனத்தின் சக்தி. 3வது நாள், நீங்க பேசுவதை விட அதிகமா கேளுங்க. காலையில் 10 நிமிஷம் மௌனமாக உட்காருங்கள். முக்கியமா உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. உங்க முன்னாடி என்ன எண்ணம் வருதோ அதை ஒட்டுமொத்தமாக கவனிங்க, ஆனால் அதிலேயே சிக்கிடாதீங்க. இந்த பயிற்சி உங்க மனதை ஆழ்ந்த ஓய்வு அடைய வைக்கும். 4ஆம் நாள், எண்ணங்களை மாற்றுங்கள். இந்த 4ஆம் நாள்ல 3 நேர்மறை வாக்கியங்களை சத்தமா சொல்லுங்க. உதாரணத்துக்கு, நான் திறமையானவன், என்னால் முடியும், இன்று ஒரு அருமையான நாள். இத கண்ணாடி முன்னாடி நின்னு கான்பிடென்டா சொல்லுங்கள். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் இதை உண்மைன்னு நம்ப தொடங்கும். இதனால நீங்க நினைக்கிற விஷயத்தை ரொம்ப சீக்கிரமா அடைய முடியும். டே 5 மூவ் யுவர் பாடி. என்னடா இது ஃபர்ஸ்ட் 4? ஓகே, பட் இது என்ன, இது எப்படி மைண்டை ரீசெட் செய்ய உதவும் அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இந்த 5வது நாள்ல உங்க உடல் இயக்கம் மூளையை திறம்பட செயல்படுத்தும். காலையில ஒரு 20 ஜம்பிங் ஜாக்ஸ் இல்லனா 5 நிமிஷம் நடந்து பழகுங்க. இந்த சின்ன செயல் உங்க டோபோமைன் ஹார்மோனை அதிகரிச்சு முழு நாளும் உங்களை எனர்ஜியாக வைக்கும். இதனால நீங்க அந்த டே ஃபுல்லா கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க. 6ஆம் நாள், டிஜிட்டல் சன்செட். இந்த 6வது நாள், ராத்திரி 8 மணிக்கு மேல உங்க போன், டிவி, லேப்டாப் ஸ்கிரீன்களை ஆஃப் செய்யுங்க. இதற்கு பதிலாக புத்தகம் படிங்க, குடும்பத்தோட பேசுங்க. இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்கள் தூக்கத்தை 70% மேம்படுத்தும். கடைசி நாள், ஒரு பேப்பர்ல இந்த 7 நாள்ல நீங்க செஞ்ச மாற்றங்களை எழுதுங்க. அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எதிர்காலத்துல எந்த பழக்கத்தை தொடர விரும்புகிறீர்கள். இந்த ரிஃப்ளெக்ஷன் உங்கள் ப்ராக்ரஸை நிரந்தரமாக்கும். இந்த சவாலை நீங்கள் ட்ரை செஞ்சு அந்த 7 நாட்களுக்கு பிறகு உங்களுக்குள்ள நீங்க என்ன மாற்றத்தை உணர்ந்தீர்கள்? எந்த நாள் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு? கடந்த ஒரு வாரத்துல எத்தனை முறை நீங்க மன அழுத்தம், சோர்வு இதனால பாதிக்கப்பட்டீங்க?